இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் 27/11/2024 நவம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15. லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி அதிகாலை 5:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும், ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும், குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும், யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:14 வரை சித்த யோகம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம், சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:35 வரை சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள் ஒன்று மாற்றி ஒன்று இருப்பது உங்களுக்கு சலிப்பை தருவதாகவும் இருக்கும். திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றினால் உங்களுடைய முயற்சியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணியில தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஓரளவிற்கு நல்ல ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. வேலை இடத்துல ஏற்படுகின்ற சிக்கல்களை வீட்டிற்கு வரைக்கும் நீங்க கொண்டு வரவும் வேண்டாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்காக முதலீடுகளை புரட்டவும் செய்வீங்க. அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். கை காசுகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில ஏதாவது பிரச்சனைகள் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய மனம் அறிந்து பேசுவதும் நல்லது. சில சிக்கல்கள்ல இருந்து வெளிவரவும் செய்வீங்க. பணவரவுல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுக்கு உரிய பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதுல தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் நீங்கள் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்கள் படிப்புல மும்முரமாகவும் இருப்பாங்க. குழந்தைகளின் மீதான உங்களுடைய கவனமும் அதிகரிக்கவும் செய்யும். அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு வங்கி கடன் போன்றவற்றை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அதற்கான நல்ல தகவல்களும் வந்து சேரும். மற்றவர்களிடத்துல சிக்கி இருந்த பணமும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. குழந்தைகளும் பொறுப்புகள் அறிந்து செயல்படவும் செய்வாங்க.
வேலை விஷயத்துல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. புதிய உறவினர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலையில வளர்ச்சியும் மன நிறைவும் இருக்கும். குழந்தைகள் தொடர்பாக கவலைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். வியாபார ரீதியாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசினால ஆதாயமும் உண்டாகும். தனவரவுகள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. இப்பொழுது ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள்ல நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்தவும் செய்வீங்க. சிறந்த தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான நற்பெயரும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதியை பொறுத்தளவிற்கு இன்று சுதந்திரமாகவும் உணர்வீங்க. எதிர்கால நலனுக்காக பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. இன்று தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சிக்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. கணினித்துறை கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று வேலை பளு அதிகமாகவும் இருக்குங்க. எந்த ஒரு வேலையை புதியதாக தொடங்குவதற்கு திட்டமிட்டு இருந்தாலும் அதற்கு இன்று சாதகமான நாளாகவும் இருக்கும். வேலைகளை நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். மனமும் அமைதியாகவும் இருக்கும். பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டுக்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மூத்த சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிட சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். திருமண உறவில என்று உங்கள் துணையுடனான உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். அவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையை நகைச்சுவையான அணுகுமுறையுடன் அணுகி அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இதனை நீங்கள் சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க.
எந்த ஒரு வேலையிலும் நிலையான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பந்தயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில இருக்கிறவங்க சட்டத்தை மீறி செயல்படவும் வேண்டாம். தேவையற்ற அவப்பெயர்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை கவனித்து செல்வதும் நல்லது. இன்று விலை மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனதுல உற்சாகமும் இருக்கும். இன்று குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் குறையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதியவர்கள் நண்பர்களும் ஆவாங்க. நவீன சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகள் தரப்புல இருந்து ஏதாவது டென்ஷன்களும் ஏற்படலாம். இன்று காதல் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் நல்லது. உங்கள் தாயார் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக கையாள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. முயற்சிக்கு உண்டான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார ரீதியான கொள்முதல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கனிவான பேச்சுக்களினால நன்மதிப்பும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். என்று உணவு உண்பதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாங்க. தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. வேறு ஏதாவது ஒரு வேலையில கவனத்தை செலுத்துவது, இறை வழிபாடு செய்வது, ஸ்லோகங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். தேவையற்ற விஷயங்களுக்கு இன்று முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு மன தைரியத்தையும் ஏற்படுத்தும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள்ல சாதகமாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல வேலை செய்பவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. சில குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல உறவு முறையை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய அளவிலான முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளி உணவுகளை சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. பைனான்ஸ் தொழிலை நல்ல முறையில் நடத்தவும் செய்வீங்க. பண இழப்புகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. வேலை இடங்கள்ல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இது அதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பலனும் இருக்கும். சில ஏமாற்றங்கள்ல இருந்து கடந்து வந்தும் விடுவீங்க. இன்று தொழில் துறையில சில சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
கட்டிட பொறியாளர்கள், எலக்ட்ரீஷியன்கள் போன்றவர்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வமும் அதிகரிக்குங்க. அவர்களுக்கும் வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிவந்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் அளவாக பேசுவதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இன்று தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய தாக்கம் வேலையில வெளிப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பணியிடத்திலும் சரி, சமூகத்திலும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையையும் காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. நிதி விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். அதிர்ஷ்டகரமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளின் மூலம் சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல சில புரிதல்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தர்ம பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாகவும் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து முடித்து விட முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகள் அதிகமாக ஈடுபடவும் செய்வீங்க. அன்னதானங்களுக்கு நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான உரையாடல்களும் நடைபெறுங்க. உறவுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. தேவையற்ற விவாதங்களை இன்று கண்டிப்பாக தவிர்த்து கொண்டாலே போதுங்க. உறவுல மகிழ்ச்சி பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சராசரியாகவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. செலவுகளை சமாளிப்பது என்பது சிரமமாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. விருப்பப்பட்ட பட்ட படிப்புகள்ல சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கல்வி விஷயத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவியினால அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கவும் செய்வீங்க. இனிமையாக பேசி உங்கள் மனைவியின் மனதை கவர்ந்தும் விடுவீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்தின் மூலமாக பணவரவும் இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமாக ஏதாவது புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அதிகாரிகளினால ஏற்றுக்கொள்ளவும் படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பேசும் பொழுது விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. வணிகம் வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். இதன் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம்.
போட்டிகளிலும் உற்சாகமாக பங்கேற்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடனான உங்களுடைய உறவு நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளிடத்துல பாசத்துடனும் ஒத்துழைப்புடனும் இருப்பீங்க. மாணவர்கள் விரும்பிய படிப்பில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நடைபெறும். சகோதரர்களுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வீட்டிற்காக சீரமைப்பு பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில வழக்குகள்ல தெளிவும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அதனால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் அலைச்சல்களின் காரணமாக உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். திருமண உறவுல இருவருக்கும் இடையிலான அன்பு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்குங்க. அவர்களிடத்துல அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நீண்ட கால நிலுவைத் தொகைகள் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இப்பொழுது சேர்க்கக்கூடிய பணம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்குங்க. வீட்டுல உள்ள பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் தொழில நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்ப்புகளையும் மீறி அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வீடு கட்டுவதற்காக திட்டம் தீட்டவும் செய்வீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்லபடியாகவும் முடிவிற்கும் வந்து சேரும். சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கையாள்வதும் நல்லது. அலுவலக பணிகள்ல உற்சாகத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோரும் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். புகழும் கௌரவமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக பணிகள்ல சுறுசுறுப்பாக பங்கேற்கவும் செய்வீங்க. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. யாருடைய வற்புறுத்தல்களின் பேரிலும் நீங்கள் முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தொழிலதிபர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். நினைத்த பணிகளை என்ற நினைத்த விதத்துல செய்து முடித்து விடுவீங்க. நெருக்கமானவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய பொறுப்புகளின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆராய்ச்சி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். புதுவிதமான தேடல்களும் அதிகரிக்கும்.
தான தர்மங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க என்று திடமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்டு முறையான அணுகுமுறையின் மூலம் இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சிறந்த தகவல் பரிமாற்ற திறனின் மூலம் இன்று நல்ல நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உங்களுடைய முயற்சிகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நேர்மையான அணுகுமுறை உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான மகிழ்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய அளவுல கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற வலிமை மற்றும் சுறுசுறுப்பின் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத தடைகளும் நீங்கி புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய குழப்பத்தை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மற்றவர்களுக்காக வாதாடவும் வேண்டாம். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அன்பிற்கு உரியவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று சில வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசி எல்லாவற்றையும் கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. உங்களால் மற்றவர்கள் பயனடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலையில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு வேலையில சாதித்து காட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. நில விஷயங்கள்ல குழப்பமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இடம் மனை வாங்குவதில் கவனமாகவும் இருங்க. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். உறவினர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இது உறவுகளுக்கு இடையே விரிசல்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனை தவிர்த்துக் கொண்டு மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேலைகளை முடிப்பதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொண்டாலே போதும். திருமண உறவுல மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இதனை உங்கள் துணையிடத்துல முக்கியமாக வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டே இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சற்று உடல் அசதியுடனும் இருப்பீங்க. ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையில இழுபறிகளும் ஏற்பட்டாலுமே அதனை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்களும் டென்ஷன்களும் ஏற்படலாம். கடன் வாங்கும் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த வங்கி கடன்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பரமாக செலவுகளும் செய்வீங்க. சிலருக்கு பொன் நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல இனம் புரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் உங்களுடைய தேவைகள் அறிந்து உதவிகளும் செய்வாங்க. அலுவலகத்துல பணிச்சுமையும் அதிகரிக்கும். சக பணியாளர்களிடத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பணிப்போரும் நீங்கி மகிழ்ச்சியும் இருக்கும். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளினால மதிக்கவும் படுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியத்தை மட்டும் காட்டிவிடவும் வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு விஷயத்துல சிறப்பாகவும் செயல்படுவாங்க. அவர்களை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. திருமண முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். திருமணமானவர்களுடைய வாழ்க்கையும் இனிமையாகவும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தகராறுகள்ல நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களின் மீது ஆதிக்கம் செலுத்த நினைத்த எதிரிகளுக்கு சிறந்த முறையில நீங்க அவர்களை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் குடும்பத்துல மூத்த உறுப்பினர்களுடன் சில எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிப்படையான சில பேச்சுக்களினால அனுகூலமும் உண்டாகும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வர்த்தக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். மனை நிலங்கள் மீதான கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதையும் அமைதியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் நல்ல இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல ஏதாவது சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவு நிலையை வலுப்படுத்தும் அளவிற்கு அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகள் சற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்று செலவுகளும் அதிகமாகத்தாங்க இருக்கும். பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தனியார் ஊழியர்கள் உற்பத்தியை பெருக்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு திறனினால பெற்றோர்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைப்பது மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்க வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்தும் விடுவீங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கும். இன்று சில நேரங்கள்ல உங்களுடைய மனவேதனையை யாரிடத்திலேயாவது புலம்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாகவும் பழகுவீங்க. உத்தியோகத்துல அவசர முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய தொண்டு செய்யும் குணம் மற்றவர்களினால பாராட்டவும் படும். மத சடங்குகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பெண் நண்பர்களுடைய உதவியினால உங்களுக்கு உயர்வும் உண்டாகும். குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளும் ஏற்பாடாகலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மாணவர்களுக்கு தேர்வுல இருந்த தடைகளும் நீங்கும். ஆசிரியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பயனற்ற சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. விவசாய துறையில இருக்கிறவங்க சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மாற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய செயல்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. யாருக்கும் என்று அதிகமாக அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமயோஜிதமாக செயலாற்றி உற்சாகமாகவும் இருப்பீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். அவர்களும் உங்களுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. திருமண உறவில என்றும் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ஓய்வில்லாமல் வேலை பார்க்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல கடன் கொடுத்து கஷ்டப்படவும் வேண்டாம். வீடு தொடர்பான வேலைகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இட மாறுதல்களுக்காக விண்ணப்பம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பணம் கேட்டு ஏமாந்து விடவும் வேண்டாம். கலைத்துறையில இருக்கிறவங்க தொழில பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிகளை உற்சாகமாக செய்து முடித்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். பழைய நண்பர்கள் வீடு தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளும் வெளிப்படும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய அன்றாட வேலைகளையும் எளிமையாக கையாளவும் செய்வீங்க. மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். செலவு செய்ய விரும்பாவிட்டாலும் இது செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் தரப்புல இருந்து மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் மன ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய மனம் விரும்பியபடியும் செயல்படுவீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். கலகலப்பான சூழலினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஏதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். கல்வியில மேன்மையும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்களும் குறையும். பெருமை உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கையாள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். செயல்கள் சுமூகமாகவும் நடைபெறுங்க. புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் இடத்துல மட்டும் கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களை பற்றிய ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால உங்களுடைய எதிர்காலத்திற்கு பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அனைவரிடத்திலுமே நல்ல நட்புடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமையாக பணி செய்து பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய மனைவிக்காக மருத்துவமனைகளுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்கு குதிகால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபடவும் வேண்டாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலும் சக பணியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை எல்லாமே விற்று தீர்த்தம் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. புதியதாக ஏதாவது சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களை சுற்றி இனிமையான சூழலும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண முயற்சிகள்ல நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். கடந்த காலத்துல நீங்கள் செய்த தவறுகள்ல இருந்து இப்பொழுது திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த புதிய திட்டத்திலும் ஈடுபடவும் வேண்டாம். வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காணப்படுவீங்க.
சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க, முன்னேற்றமும் உண்டாகும். இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் செய்வதும் நல்லது. சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய சக பணியாளர்கள் இடத்துல அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இன்று சில வேலைகளை சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல தகவல் பரிமாற்றத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கருத்து வேற்றுமைகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க, மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தினாலுமே இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க கவலைப்படவும் வேண்டாம். வீட்ல இருந்து வந்த பிரச்சனைகளை ஒன்று தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அலுவலக வேலையின் காரணமாக அலைச்சல்களினால தூக்கமின்மையும் ஏற்படலாம். கமிஷன் வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். அரசியல்வாதிகளினால அரசாங்க ஒப்பந்தத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. சிலருக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நீண்ட நாள் சந்திக்காமல் இருந்து வந்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல அவசரமான முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. இன்று தொழில திருப்தியும் உண்டாகும். நிச்சயமாக லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துறை அதிகாரிகள் இடத்துல பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார ரீதியாக நல்ல நாளாகவும் இருக்கும். நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில உள்ள பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆபத்தான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க கவனமாக இருப்பதும் நல்லது. சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தொழில் ரீதியாக புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் விருப்பத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.